الباطل إن الباطل كان زهوقا. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லயும்லி லில்-ஸாலிமி ஃபஇதா அகதஹு லம் யுஃப்லித்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அநியாயக்காரனை அவகாசம் கொடுத்து விட்டு வைப்பான். ஃபைதா அகதஹு லம் யுஃப்லித்து. அல்லாஹ் விட்டு வைத்து விட்டு ஒரு பிடிப்பானாக இருந்தால் அவன் ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது, தப்பிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சூரா அல் ஹூதினுடைய 102வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். وَكَذَلِكَ أَخْذُ رَبِّكَ إِذَا أَخَذَ الْقُرَى وَهِيَ ظَالِمَةٌ إِنَّ أَخْذَهُ أَلِيمٌ شَدِيدٌ. இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த வசனம் எவ்வாறு என்றால் இவ்வாறு, وَكَذَلِكَ أَخْذُ رَبِّكَ إِذَا أَخَذَ الْقُرَى وَهِيَ ظَالِمَةٌ. அநீதி செய்யக்கூடிய ஒரு ஊராரை உம்முடைய இரட்சகன் பிடிப்பானையானால் இப்படித்தான் இறைவனுடைய பிடி இருக்கும், அது கடுமையாக இருக்கும். இன்ன அஹ்தஹு அலீமுன் ஷதீத். அது வேதனை மிக்கதாகவும் கடினமானதாகவும் அந்த பிடி இருக்கும் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. அப்ப அநீதி செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே அநீதி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நாம் அல்லாஹ் அதை பார்த்தும் பாராமலும் இருக்கிறானே என்று எண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சூரா அல் இப்ராஹிம் 42வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. அநீதிக்காரர்கள் அநீதி செய்து கொண்டிருப்பதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காணாமல் இருக்கிறான், மறந்து போய் இருக்கிறான் என்று ஒருபோதும் நபியே நீ நினைத்து விட வேண்டாம். இன்னமா யுஅখিরুহুம் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கொஞ்சம் விட்டு வைத்திருப்பதெல்லாம் பார்வைகள் பிதுங்கும் அந்த நாள் வரைக்கும் தான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆல இம்ரானினுடைய 178வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருன் லிஅன்ஃபுஸிஹிம். நிராகரிப்பாளர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், உங்களை நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டு வைத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு நல்லதுக்கு என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்னமா நும்லி லஹும், அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பதெல்லாம் லியஸ்தாது இஸ்மா, இன்னும் கொஞ்சம் பாவங்கள் செய்யுங்கள் என்றுதான். வலஹும் அதாபுன் முஹீன், அதற்கு அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் அநீதி செய்யக்கூடியவர்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த அநீதிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப பேசு பொருளாக இருக்கக்கூடியது இந்த பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்கள் கடுமையா தாக்கப்பட்டு இருக்கிறாங்க. கொத்து கொத்தாக யுத்த குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பெண்கள் மீது, குழந்தைகள் மீது இதை பல நாடு கண்டிக்குது. ஐநா சபை கண்டிக்குது, அமெரிக்காவில் உள்ள பொதுமக்கள் கண்டிக்கிறாங்க,
உலகத்தில் உள்ள அமைப்புகள் எல்லாம் கண்டிக்குது, எவனுக்கும் கட்டுப்பட மாட்டேன், யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் மீது குண்ட போறான், மக்கள் தங்கி இருக்கக்கூடிய அகதி முகாமில் குண்ட போறான், பெண்கள் குழந்தைகள் என்று கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க. இதுல பல வழியிலையும், வான்வழியில தரை வழியில பல குண்டுகள் தாக்கப்பட்டு மக்கள் கொத்து கொத்தாக என்ன செய்யறாங்க, அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு அநீதி. இது இன்னைக்கு மட்டும் கிடையாது. இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு 1948க்கு முன்ன உலக வரைபடத்தில் இல்ல, அப்படி ஒன்று கிடையாது. இல்லாம இருந்த ஒரு நாடு. அந்த பலஸ்தீன்ல போய் என்ன செய்யறாங்க, எங்களுடைய இடத்தை உருவாக்கி தாரோம் தாங்கன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு செஞ்சு உடுக்க உடுப்பு கொடுத்து தின்ன உணவு கொடுத்து குந்துறதுக்கு இடம் கொடுத்தவங்க அவங்க அவ்வளவு பேரையும் பிடிச்சுக்கிட்டு இது எங்க நாடு, நீங்க தீவிரவாதிகள் என்கிறாங்க. சொந்த நாட்டுக்காரன தீவிரவாதி என்றுட்டு அடிச்சு பறிச்சு பிடிச்சவன் எல்லாம் சுதந்திரவாதியாக என்ன செய்யறான், அடையாளப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு அந்த மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த அநீதி நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை நம்பி அந்த மூமின்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்களே அப்படி என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. அதனாலதான் இந்த ஹதீதை நாங்க பார்க்கலாம். புகாரியில முஸ்லிமில பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ லயும்லி லில்-ஸாலிமீன், நிச்சயமாக அநியாயக்காரர்களை சில நேரம் விட்டு வைக்கிறான். ஃபைதா அஹதஹு லம் யுஃப்லிதுஹு, அல்லாஹ் விட்டு வச்சிட்டு பிடிப்பானாக இருந்தால் தப்பிக்க முடியாது அப்படி என்று சொல்லிட்டு தான் சூரா அல் ஹூதினுடைய 102வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வகதாலிக அஹது ரப்பிக, இவ்வாறுதான் அல்லாஹ்வோட பிடி இருக்கும். இதா அஹதஹுல் குரா வஹிய ஸாலிமா, ஒரு ஊரான அநீதி செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த ஊர் அல்லாஹ் ஒரு பிடி பிடிப்பான், அல்லாஹ்வுடைய அழிவு வந்துடும். இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத், அல்லாஹ்வோட பிடி ரொம்ப கடினமானதாக இருக்கும் அப்படி என்ற அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை சொல்றான். 103வது வசனம், இன்ன ஃபீ ذلك لآية لمن خاف عذاب الآخرة, நிச்சயமாக மறுமையினுடைய அந்த வேதனையை யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது. ذلك يوم مجموع له الناس, அந்த நாளில் எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுக்காக வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் எழும்பி நிற்பார்கள். وذلك يوم مشهود, அன்றைய நாள் எல்லோரும் அல்லாஹ்வின் முன்னால் கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சூரா அல் அன்ஆமினுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், இறைவன் அவர்களுக்கு கொடுத்ததை, இறைவன் அவர்களுக்கு நினைவூட்டியதை அவர்கள் மறந்தபோது அல்லாஹ் அவர்களுடைய எல்லா வழிகளையும் திறந்து கொடுப்பானாம். அல்லாஹ்வுக்கு தொடர்ந்து மாறு செஞ்சுக்கிட்டே இருந்தா, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு அவங்க கட்டுப்படாம இருந்தா அல்லாஹ் அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹு, அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு வந்துடும், ரொம்ப செழித்திருவாங்க. பொருளாதாரத்தில், ஆயுதத்தில், ஆயுதப்படையில், எல்லாத்திலையும் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படியே திறந்து கொடுப்பான். அப்படியே அவர்கள் ஃபைதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி கொண்டிருக்கும் போது அகதுனாஹும் பக்தத்தன் ஃபைதாஹும் முப்லிசூன், அவர்களை ஒரே பிடியாக திடீரென்று பிடிப்போம், திடீரென்று அவர்களை பிடிப்போம், அவர்கள் அப்போது நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அன்ஆமினுடைய 44வது வசனத்தில் சொல்றான். 45வது வசனத்தில் சொல்றான், ஃபகுத்திஅ தாபிருல் கௌம் அல்லதீன ஸலமு, எனவே அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கூட்டத்தாரை நாம் வேரோடு அறுத்து விடுவோம் என்கிறான் அல்லாஹ். அக்கிரமம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தாரை நாங்க வேரோடு அறுத்துடுவோங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அழிவு இருக்கு, நம்ம அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக அழிப்பான். அநியாயம் செய்து அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், நிச்சயமாக அழிப்பான். 47வது வசனத்தில் சொல்றான், குல் அரஐதும் இன் அதாக்கும் அஸாபுல்லாஹி பக்தத்தன் அவ் ஜஹரத்தன், நபியே நீங்கள் கேளுங்கள், திடீரென்றோ அல்லது முன்னெச்சரிக்கையாகவோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிடுமாக இருந்தால், ஹல் யுஹ்லகு இல்லல் கௌமுல் ஸாலிமூன்,
அநியாயக்காரர்களை தவிர வேறு யாரும் அழிக்கப்படுவார்களா? அந்த அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துல சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். சூரா அல்-அன்ஆம் 47வது வசனத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அநீதி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் என்னில்ல வெற்றி கிடையாது, அழிவுதான். சிலரை அல்லாஹ் தஆலா பிற்படுத்துவான், மறுமையில கடுமையாக தண்டிப்பான். சிலருக்கு இந்த உலகத்திலேயே என்ன செய்வான், தண்டனை என்ன செய்வான், எடுத்துக்காட்டாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆது சமூகம் அழிக்கப்பட்டது. அதே மாதிரியாக ஃபிரௌனுடைய கூட்டம் அழிக்கப்பட்டது, கடல்ல போய் என்ன செய்யப்பட்டது. இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல சமுதாயத்தை இதுக்கு முன்னால் அழித்ததாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். சூரா அர்-ரஅத் 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலவ் அன்ன குர்ஆனன் சுய்யிரத் பிஹில் ஜிபால் அவ் குதிஅத் பிஹில் அர்த் அவ் குல்லிம பிஹில் மௌத்தா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா என்னதான் அவர்களுக்கு அத்தாட்சியை கொண்டு போய் காட்டினாலும், ரசூல்மார்களை கொண்டு போய் இறக்கினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க. அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னால், நிச்சயமாக இந்த குர்ஆன் ஒரு மலையை இடம்பெயர்க்குமாக இருந்தாலும், அல்லது பூமி துண்டு துண்டாக்கப்படுமாக இருந்தாலும், இந்த குர்ஆனை வச்சு பூமியை துண்டாக்கி காட்டினாலும், பிஹில் மௌத்தா அல்லது மரணித்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்பி பேச வச்சு காட்டினாலும், பல்லில்லாஹில் அம்ரு ஜமீஆ, அவங்க ஈமான் கொள்ள போறதில்ல. எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, அஃபலம் யயஸில்லதீன ஆமனு ஐல் அன் லவ் யஷா அல்லாஹ் லஹதன் நாஸ ஜமீஆ. ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் நாடினால் எல்லா மனிதர்களுக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியும். ஆனால் வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரிஅத்துன். இந்த நிராகரிப்பாளர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் செய்து கொண்ட காரணத்தினால் எப்போதுமே அவர்களுக்கு ஒரு திடீர் அழிவு நிச்சயமாக வந்துதான் தீரும் அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, அவ் தஹல்லு கரீபம் மின் தாரிஹிம், அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் திடீரென்று ஒரு அனர்த்தம் பெறும். ஹத்தா யாத்திய வஅதுல்லாஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வரும் வரை நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வாக்குறுதியை மீற மாட்டான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அர்-ரஅதினுடைய இந்த 31வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ ஒரு சிலருக்கு எவ்வளவு பெரிய அத்தாட்சியை காட்டினாலும் அது சீல் வைக்கப்பட்ட உள்ளம். அவங்க அநீதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அநியாயமாக இந்த அப்பாவிகள் மீது அடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சூரா அல்-ஹஜ்ஜினுடைய 45வது வசனத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ஃபகஅய்யிம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா வஹிய ஸாலிமத்துன் ஃபஹிய காவியா அலா உரூஷிஹா வபிரின் முஅத்தலத்தின் வகஸ்ரின் மஷீத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு சொன்னால், அநியாயம் செய்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்திருக்கிறோம். இதுக்கு முன்னால் அநியாயம் செய்த எத்தனையோ ஊரார்களை நாம் அழித்திருக்கிறோம். அவற்றின் முகடுகள் மீது அவை விழுந்து கிடக்கின்றன. வஹிய ஸாலிமத்துன் ஃபஹிய காவியத்துன் அலா உருஷிஹா வபிரின் முஅத்தலத்தின், எத்தனையோ கிணறுகள் பாழடைந்து கிடக்கின்றன. வகஸ்ரின் மஷீத், எத்தனையோ வலுவான மாளிகைகள் பாழ்பட்டு கிடக்கின்றன என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ சமுதாயம் இதுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வுடைய தூதர்களை கொலை செய்து நபிமார்களை கொலை செய்த அநீதி செய்தவர்கள் எத்தனையோ பேர்களை நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அல் புரூஜ்ல அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். சூரா அல் புரூஜ், அந்த தீ எரிக்கக்கூடிய குண்டங்கள் உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா. ஈமான் கொண்ட அந்த மக்களை அந்த நாட்டு மன்னன் அவனுடைய படையை வச்சு யாரையும் வெளியிறங்க முடியாம முற்றுகையிட்டு பெரும் குழியை வெட்டி தீயை மூட்டி விட்டு
களிமா சொன்னவர்களை மதம் திரும்ப மாறி விரலாட்டி அந்த நெருப்புல தள்ளிக்கிட்டு இருந்தான். எல்லாரும் என்ன செய்யறாங்க, நீ என்ன தள்ளுறது, நாங்களே போய் விழுந்துடுறோம், உன்னை வணங்கி உன்னை கடவுள் என்று சொல்றதை விட நாங்க மரணித்து சொர்க்கம் போறது மேல அப்படியே போய் விழுந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு தாய் தன் கைப்பிள்ளையோடு அந்த நெருப்பை நோக்கி ஓடுறாங்க. அந்த குழந்தை நெருப்புல எரிஞ்சிருமே அப்படி என்கிற ஒரு வேதனை வந்த போது அங்கேயே நின்றுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அற்புதமாக அந்த குழந்தையை பேச வைத்தான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குழந்தை பருவத்தில் பேசிய அற்புதத்தில் இது உண்டுங்கிறாங்க. அந்த குழந்தை பேசி பால் குடிக்கிற பிள்ளை உம்மா நெருப்பு கிட்ட போய் அப்படியே நின்றுட்டாங்க. ஐயோ பிள்ளையும் பத்த போகுதே அப்படியே நிக்கிறாங்க. அந்த குழந்தை சொல்லி ஏமாண்ட பாய்மா அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை முத்தமிட்டுட்டு அந்த தீயில அந்த குழந்தையும் தாயும் குதித்தார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. சூரா அல் புரூஜினுடைய தஃசீர்ல இதை கொண்டு வராங்க. ஆனால் அந்த சமுதாயத்தை அப்படியே அடியோடு அழிக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் அதே நெருப்பை வச்சு அவங்கள அழிக்கிறான். அந்த நெருப்பு அப்படியே படர்ந்து அவர்களை எல்லாம் கருக செய்தது அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனத்துல சூரா அல் ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபகஅய்ய மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா, இதுக்கு முன்னால் நாம் எத்தனை ஊரார்களை நாம் அழித்திருக்கிறோம். ஒஹிய லாலிமத்துன், சும்மா ஊரை அழிக்கல, அந்த ஊர்ல உள்ளவன் எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருந்தான், அநியாயம் பண்ணதுனால அழிச்சோம். ஃபஹிய காவியத்துன் அலா உருஷிஹா, அதனுடைய முகடுகள் தரையில் கிடந்தது. அலா வபீரின் முஅத்தலா, கிணறுகள் வாழ்பட்டு கிடந்தது. வகஸ்ரின் மஷீத், அதனுடைய கட்டடங்கள் பெரும் வலிமை மிக்க வலுவான கட்டடங்கள் எல்லாம் பால்வட்டு கிடந்தது அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூனு லஹும் குலூபுன் யஅகிலூன் பிஹா, அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவற்றை எல்லாம் பார்க்க வேண்டாமா? அவ்வாறு அவர்கள் பார்த்திருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பது விளங்கி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் பார்க்க வேண்டாமா? ஃபதகூன லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா, அப்படி அவர்கள் பார்க்கிருந்தால் அவர்களுக்கு அதை விளங்கக்கூடிய உள்ளங்கள் வந்திருக்குமே. அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அல்லது அதனை செவியேற்கக்கூடிய செவிப்புலன்கள் அவங்களுக்கு வந்திருக்குமே. ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், நிச்சயமாக புறக்கண்கள் குருடாகவில்லை என்றும் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், அவர்களுடைய புறக்கண்கள் குருடாகவில்லை. வலாக்கின் தஅமல் குலூப், அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கண் தான் குருடாக இருக்குதுங்கிறான். வெளியில் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறான். இன்னும் நடந்தது, இதுக்கு முன்ன நடந்தது அவங்களுக்கும் தெரியும். இறை தூதர்கள் மறுக்கப்பட்டதனால் அல்லாஹ் அழித்த இடங்கள் என்கிற இடங்கள் எல்லாம் இருக்குது. இன்னைக்கும் அது ஒரு பழம் பொருட்கள் ஆய்வாளர்களால முற்றுகையிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்குது. அந்த வரலாற்றை சொல்லுவாங்க. அது பைபிள்ல இருக்குதுங்கிறாங்க, திருக்குர்ஆன்ல இருக்குங்கிறாங்க. இது அழிக்கப்பட்ட இடம்ங்கிறாங்க. மலைகளை குடைந்து வாழ்ந்தவர்களுடைய இடங்கள் இருக்குது. அப்ப இதை பார்க்கலையா? பார்த்தா உங்க உள்ளம் வேலைஞ்சிருக்குமே, கண்ணு தெரிஞ்சிருக்குமேங்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன்னஹா லா தஅமல் அப்சார், அவர்களுடைய புறக்கண்கள் தான் அதை பார்க்கவில்லை. வலாக்கின் தஅமல் குலூப், அவர்கள் புறக்கண்கள் தான் பார்க்காமல் குருடாக இருக்கிறது. அவர்களுடைய உள்ளத்தின் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லதி ஃபி சுதூர், அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அந்த கண்ணு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், வயஸ்தஅஜிலூனக பில் அதாப், நபியே அவர்கள் அந்த நபி கிட்ட போய் கியாமத்து நாள் வரும், அழிவு வரும், அழிவு வரும்னு சொல்றீங்களே, எங்க கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம், எங்க உங்க அழிவு எங்க வரட்டுமே அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க நபி கிட்ட. அந்தந்த கவுமுகள் அந்தந்த கூட்டங்கள் அந்த நபி கிட்ட போய், என்னப்பா அல்லாட அழிவு வருங்கிறீங்களே, எங்க வர சொல்லுங்களும் பார்க்கலாம், அல்லாட அழிவை பார்த்துடலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வயஸ்தஅஜிலூனக பில் அதாப், உன்னிடத்தில் அந்த வேதனையை கொண்டு வா என்று அவசரப்படுத்துகின்றார்கள். வலை யுஹ்லிஃபல்லாஹு வஅதா, ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கை அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். வஇன்ன யௌமன் இன்த ரப்பிக கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஉதூன், நிச்சயமாக ஒரு நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் 1000 ஆண்டுகளுக்கு சமனானது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவசரமா இன்னும் கொண்டு வந்துடுறோன்னே, இங்க எவ்வளவு நாளா போய் காணலையே, அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் 1000 ஆண்டுகளுக்கு சமன்.
அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றதை நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி சூரா அல் ஹஜ்ஜில் இந்த வசனத்துக்கு விளக்கமாக நம்ம பார்க்கலாம். وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ أَمْلَيْتُ لَهَا وَهِيَ ظَالِمَةٌ அநியாயக்காரர்கள் அநீதி செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்திருந்தோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ أَمْلَيْتُ لَهَا وَهِيَ ظَالِمَةٌ அநியாயம் செய்து கொண்டிருந்த எத்தனை ஊர்களுக்கு நான் அவகாசம் கொடுத்திருந்தேன். சும்மா அகதுஹு வ இலையல் மஸீர், பிறகு நான் அதை பிடித்து விட்டேன், மீண்டும் என்னிடமே அவர்கள் வர வேண்டும் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கொடுத்தும் இருக்கிறான், அவகாசம் கொடுக்கிறான், திருந்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறான், நபிமார்களை அனுப்புறான். ஆனா அவங்க என்ன செய்யல, கேட்கல. அப்ப தொடர்ந்து அநீதிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு பிடிப்பாங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் கஸஸ், அந்த சூரா அல் கஸஸினுடைய 39வது வசனத்துல சொல்லி காட்டுறான், வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு ஃபில் அர்தி பிகைரில் ஹக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அந்த முன்னால் இருந்த ஒரு ஃபிரௌனை பற்றி சொல்லும்போது, அவனும் அவனுடைய படையும் பெருமை அடித்து இந்த பூமியிலே அவர்கள் நியாயம் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். வல்லன்னு அன்னஹும் இலைனா லா யுர்ஜஊன், அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் எங்களிடம் அவர்கள் மீண்டும் வர மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். அல்லாஹ் கிட்ட நம்ம எங்க போறோம் அப்படியே அவங்க எண்ணிக்கிட்டு அவனும் அவனுடைய படையினர்களும் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களை யாரு பார்க்க முடியும், நாங்க எவ்வளவு ஆயுத பலம் உள்ளவர்கள் தெரியுமா, இன்னைக்கு அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறான் இஸ்ரவேல், எங்களுக்கிட்ட நெருங்க முடியுமா, நாங்க எப்படிப்பட்ட இரும்பு கேடயங்களை வச்சிருக்க தெரியுமா, எங்க ராடர் உங்க செல்லுகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு நாங்க பெரிய பலம் கொண்டவங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வெள்ளத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா, ஒரு காற்றுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா, ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சின்ன ஒரு அழிவுக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? ஆனா அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த அந்த இரும்பு படைகள்லாம் எங்க, ஒரு பிச்சைக்கார நாடு அடிச்சு தலத்தால் தெரியாம ஓடினாங்களே அதை மறைக்குது. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க, அலாம் சத்தம் வருது. இன்னும் அவங்களுடைய அந்த டெக்னாலஜி என்ன, இந்த நாட்டை நோக்கி ஒரு செல்லு வருதுன்னு சொன்னா அலாம் அடிக்குமா, பார்லிமெண்ட் பேசிட்டு இருந்த எம்பியை காணோம், எல்லாம் ஓடுறாங்க, அவ்வளவுதான் அவர்களுடைய பலம். அடிப்படையிலேயே யூதர்களை பற்றி திருக்குர்ஆன் கோழைகள் என்றுதான் சொல்லுது, பயந்தாங்கொலிகள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களுக்கு நபியாக வந்தவர். அவர் பைத்துல் மக்தஸை கைப்பற்றுறதுக்காக, அப்ப யூதர்களுக்கு கையில இருக்கலாது, யூதர்களை கூட்டிக்கிட்டு போறாங்க கைப்பற்றுறதுக்கு. ஈமான் கொண்டுட்டு பின்னால போனவங்க அந்த பைத்துல் மக்தஸிலே இருந்தவர்களுடைய திட்டகாத்திரமான உடம்பை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, மூசா நபி கிட்ட இதஹப அன்த வ ரப்புக வ காத்திலா, நீ உன் ரப்பும் போய் போறாரு, நாங்க மாட்டோம்ன்றாங்க. அவ்வளவு பயந்தாங்கொலிகள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது பெருமை அடிக்கிறாங்க. வஸ்தக்பர ஹுவ வ ஜுனூதுஹு, இப்படித்தான் பெருமை அடிச்சான் ஃபிரௌன், அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் பெருமை அடித்தார்கள். ஃபில் அர்தி பிகைரில் ஹக், உண்மை இல்லாம நியாயம் இல்லாமல் பெருமை அடித்தார்கள். இது நியாயமா? இது பெண்களுக்கு கொண்டு போறது, குழந்தைகள் மேல கொண்டு போறது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறது, அகதி முகாம் மேல கொண்டு போறது, இது நியாயமா? கூகுள் கிட்டையும் ஆப்பிள் கிட்டையும் கேட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கூகுள் மேப்ல டிராபிக் பிளாக்க இல்லாம ஆக்க சொல்லி கேட்டு ஆக்கி இருக்குது. இன்னைக்கு நீங்க உலக வரைபடத்துல கூகுள் மேப்ல எந்த நாட்டை போய் எடுத்து பார்த்தாலும் அங்க என்ன டிராபிக் இருக்குதுங்கிறத காட்டும். ரோட்டு எவ்வளவு டிராபிக் இருக்கு, மாற்று வழியை கையாளு காட்டும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா, அந்த காசா பகுதியிலையும் இஸ்ரேல் பகுதியிலையும் டிராபிக் பிளாக்க காட்ட வேணாம் கெஞ்சி கேட்டு ஆப்பிள் கிட்டையும் கூகுள் கிட்டையும் அதை எடுத்துட்டு அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப போய் பார்த்தா டிராபிக் காட்டாது. ஏன்? அது பயம். அந்த டிராபிக் பிளாக்க பார்த்து இப்ப காசாவுல மக்கள் யாருமே ரோட்ல இல்ல. அப்ப கூகுள்ல டிராபிக் பிளாக் இருந்தால், கூகுள்ல ட்ரெஸ்ஸா இருக்குது, ரோட்ல வாகனம் வருதுன்னா அது கண்டிப்பா இஸ்ரேல் ட்ரக் தான் வருது அப்படின்றத கண்டு அந்த நாட்டுக்காரன் குண்டு ஓட்டுவான். பயம். இஸ்ரேலுக்குள்ள எந்த இடத்துல மக்கள் கூட்டமா இருக்கிறாங்க என்று பார்த்தா அவன் குண்டு வச்சிருவான். பயம். அந்த பயத்தினால கூகுள் கிட்ட சொல்லி ஆப்பிள் கிட்ட சொல்லி அந்த டெக்னாலஜியை இல்லாமக்கி இப்ப அது வரும் என்ன இருக்கு. இப்ப போய் பார்க்கலாம், நீங்க அது வரும் என்ன இருக்கும். காலையில கூட பார்க்கறேன், என்ன இல்ல
அது ஒன்றுமே டிராஃபிக் காட்டல, மற்ற நாட்டில எல்லாம் காட்டல, அங்க மட்டும் காட்டல. அந்த அளவுக்கு என்ன செய்வான், ஆக்கி வச்சு பயந்து போயிருக்கிறான். அப்போ உண்மை இல்லாம யதார்த்தம் இல்லாமல் அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வல்லன்னு அன்னஹும் இலைனா லா யுர்ஜஊன். அவன் நினைச்சுக்கிட்டான் நம்மகிட்ட அவங்க திரும்பி வர மாட்டாங்க அப்படி என்று அவன் நினைச்சுக்கிட்டான். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், ஃபஅஹதுனாஹு வ ஜுனூதஹு, அவனையும் அவன் கூட்டத்தாரையும் நாங்கள் ஒரு அடி அடித்தோங்கிறான். அல்லாஹ் நாங்க அடிச்சோம், நாங்க பிடிச்சோம் அப்படிங்கிறான். ஃபநபத்னாஹும் ஃபில் யம்மி, கடலில் அவர்களை நாம் தூக்கி வீசினோங்கிறான். யார? ஃபிரௌனும் அந்த கூட்டமும் எப்படி பெருமை அடிச்சிச்சு, எங்களை யாரா வெல்றன்னு நினைச்சாங்களே, அவங்கள எவ்வளவு சிம்பிளா அல்லாஹ் இறக்குறான் தெரியுமா கடல்ல. அவங்களா கடலை போய் இறங்க வச்சு கடலை மூழ்கடிக்கிறான். ஃபநபத்னாஹும் ஃபில் யம், கடலில் நாம் அவர்களை தூக்கி எறிந்தோம். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் லாலிமீன். நபியே, அநியாயக்காரர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது அப்படி என்று சொல்லி பாரு என்றான் அல்லாஹ். அநியாயக்காரர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்துச்சு என்று பாரு. இப்படித்தான் அநியாயக்காரர்கள் அழிவார்கள், இன்றைக்கல்ல என்றைக்கோ அவர்கள் அழிந்துதான் தீர்வார்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா நஹல் 61வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிظுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாப்பா. அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடிய இந்த மக்களை உடனுக்குடன் பிடித்து விடுவானாக இருந்தால், அநியாயம் செய்யறத வச்சு உடனே அல்லாஹ் பிடிக்கிறதாக இருந்தால், மா தரக அலைஹா மின் தாப்பத்தின், ஒரு உயிர் கூட மிஞ்சாமல் அல்லாஹ் பிடிப்பான். ஒரு புழு பூச்சி கூட இல்லாமல் அல்லாஹ் தஆலா பிடிப்பான். வலாக்கின் யுஅഖிருஹும் இலா அஜலின் முஸம்மா, என்றாலும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட தவணையை கொடுத்து அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். ஃபைதா ஜா அஜலுஹும், ஆனால் அந்த தவணையும் வந்து விடுமாக இருந்தால், லா யஸ்தஅഖிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அந்த நேரம் வந்துட்டா அல்லாஹ் விட்டு கொடுப்பான். நேரம் வந்துட்டென்றால் ஒரு கடுகள வேணும், பிற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். அந்த நேரத்துக்கு அல்லாஹ் அழித்தே விடுவான் அப்படிங்கிறத அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறத நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் கஹ்ஃப்ல சொல்லி காட்டுறான், வ ரப்புக்கல் கஃபூர் ذுர்